ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் டே நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்கன்னா ஸோ எக்ஸாமெண்டடாகவும் பயத்தோடையும் போவீங்க. நானும் அந்த சுச்சுவேஷனில் வந்திருக்கேன். இது ஜஸ்ட் நார்மல் தான். ஸோ எல்லார் வீட்லேயும் இப்போவே கழிவு ஊற்ற ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, என்னடா ரொம்ப நாள் ஆச்சு இன்னும் காலேஜ் போகாமல் இருக்குன்னு. எனக்குமே அப்படி நடந்திருக்கு. எப்படா காலேஜ் போவோம், உங்களோட சேர்ந்தவங்களாம் காலேஜ் போயிட்டு இருக்கிறாங்க, நீ இன்னும் இப்படியே இருக்கிறாங்க. ஸோ நம்ம இன்ஜினியரிங் ரிலேட்டடாக காலேஜ் போகலாம், ஒரு கவுன்சிலிங் வந்து ஓப்பன் ஆகி போகிறதுக்கு மேக்ஸிமம் 2-3 months எடுத்துக்கும். ஸோ அதுலேயே நம்ம டைம் எல்லாம் போயிடும். ஸோ எப்படா காலேஜ் போவோம், வீட்டில் உள்ள தொல்லையெல்லாம் தாங்க முடியாது, சும்மா தானா இருக்கா சும்மா தான் இருக்கு குத்தி குத்தி காட்டுவாங்க. ஸோ இதுக்கு பயந்தே நம்ம காலேஜுக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நடந்துச்சு. ஸோ உங்களுக்கு நடந்ததுலாம் மறக்காம கீழே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு வருங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமாக எப்படி ஸ்மூத்தாக போகணும்னு அண்டு எப்படி காலேஜை ஸ்டார்ட் பண்ணணும்னு கான்ஃபிடென்ட் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு இதை சொல்லித்தரேன். ரொம்ப நாள் இல்லை பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இட்ஸ் நார்மல் டு ஃபீல் நர்வஸ். ஸோ நானுமே ஃபஸ்ட் டைம் இப்படி தான் இருந்திருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் காலேஜ் போகிறீங்கன்னா நர்வஸாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது ஜஸ்ட் நார்மல் தான். ஸோ நானுமே அப்படி தான் இருந்தேன். ஏன்னா எல்லாருமே புதுசாக இருப்பாங்க. நம்ம காலேஜ் ஃபஸ்ட் டே போகிறனால எல்லாம் வெளியிலேருந்து வந்திருப்பாங்க. ஆனால் நம்ம இங்கேருந்து வேறு காலேஜுக்கு போய் படிக்கிறோன்னா அப்போ நமக்கு எல்லாருமே புதுசாக இருப்பாங்க. நம்ம ஸ்கூலில் படிக்கிறப்போ நல்லா ஜாலியாக இருந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இருந்திருப்போம். ஸோ நம்ம இன்னொரு காலேஜ் போகல யார் என்னன்னே தெரியாமல் தான் போவோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நர்வஸாக கொஞ்சம் ஃபீல் ஆகும். பட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே போய் பழகிட்டிங்கன்னா இது ஜஸ்ட் நார்மலாக ஆயிரும். இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பி ஃப்ரெண்ட்லி அண்ட் ஓப்பன் டு டாக். ஸோ ஃப்ரெண்ட்லியாக இருங்க, இப்போது ஓப்பனாக பேசுங்க. நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நர்வஸாக இருந்துட்டு யார் கூடயுமே பேசாமல் இருக்காதீங்க. நீங்கள் போய் ஓப்பனாக உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட யார்கிட்டையும் போய் பேசுங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணி பேசுகிறதுன்னு. அதே போல் நீங்கள் அந்த வீடியோ போய் பார்க்கலன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே போய் ஓப்பனாக போய் பேசுங்க, உன் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி. நீங்களுமே பயந்துட்டு நர்வஸாக இருந்தீங்கன்னா அவனும் உங்களை மாதிரி தான் புதுசாக, அவனுமே பேச மாட்டான். ஸோ ரெண்டு பேத்துக்குமே ஒரு கம்யூனிகேஷன் இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் போனோடனே நீங்களே பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்கள் கனெக்ஷன் அப்படியே பில்ட் ஆகும். ட்ரெஸ் நீட் அண்ட் கம்ஃபர்டபுள். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட் டே போகிறப்போ கொஞ்சம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் ஓகே தான். அதுக்குன்னு எப்படி இருந்தாலுமே உங்கள் ஒரு டீசெண்டாக ஒரு ட்ரெஸ் கலெக்ஷன் வச்சுக்கோங்க காலேஜுக்குன்னு. ஸோ அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். எப்போவுமே ஃபஸ்ட் டே போகையில பெஸ்ட்டாக கொடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு கடைசி வரைக்குமே அது மெயின்டைன் ஆகும். ஸோ நீட்டாக போடுங்க, ட்ரெஸ்ஸை அயர்ன் பண்ணி கரெக்டாக போட்டு போங்க. ஸோ ட்ரெஸ் கலெக்ஷன் பற்றி வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா காலேஜுக்கு எப்படி போகலான்னு நான் ஜஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்காக வீடியோ போடுறேன். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட்டாக இருக்கேக்காண்டி நீட்டாக ஒரு ட்ரெஸ் போட்டு போங்க. பே அட்டென்ஷன் இன் கிளாஸ். ஸோ கிளாஸில் ஆக்டிவாக இருங்க. அண்டு ப்ரொஃபஸர் சொல்கிறையோ, சார் சொல்கிறதையோ, மேம் சொல்கிறதையோ நோட் பண்ணி வைங்க. ஸோ நீங்கள் கொஸ்டின் கேட்கவும் பயப்படாதீங்க. அவங்ககிட்ட கொஸ்டின் கேளுங்க. அப்போ தான் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ கொஸ்டின் கேட்க பயப்படாதீங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறத பாயிண்ட்டை நோட் பண்ணி வைங்க. ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி அவங்கக்கிட்ட காட்டிக்கோங்க. எக்ஸ்ப்ளோர் த கேம்பஸ். ஸோ லைப்ரரியோ, கேண்டீனோ, அட்மின் ஆஃபீஸோ ஃபஸ்ட்டு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட்டு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் சீக்கிரமாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை போய் தேடிட்டு இருக்க வேணாம், ஃபஸ்ட்டே இது எங்கே இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, நீங்கள் போக தெரிஞ்சுக்கலாம். பட் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே எங்கெங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். ஜாயின் எ குரூப் ஆக்டிவிட்டி. ஸோ ஸ்போர்ட்ஸ்லேயோ, கிளப்லேயோ, ஸ்டடி குரூப்லேயோ மஸ்ட் பி எதுலையாவது ஒன்று ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸு ஃபாஸ்ட்டாக கிடைப்பாங்க. அண்டு நீங்கள் காலேஜ் லைஃப்பை பிலாங்காக ஸ்டே பண்ணுற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன் அப்படின்னா நானுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான். ஸோ அத்லெட்டிக் டீமில் இருக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட் இயர்லேருந்து இப்போ வரைக்குமே நிறைய பேர் ஃபாஸ்ட்டாக கிடைக்கிறாங்க. ஸோ புதுசாக ஸ்போர்ட்ஸ் பர்சன் வர நிறைய பேர் எனக்கு கிடச்சிருக்காங்க. ஸோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸு, பசங்க, ஃப்ரெண்டு எல்லாருமே, தம்பி எல்லாரும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ சீக்கிரமாகவே நமக்கு ஃப்ரெண்ட்ஸு கிடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. மற்றதில் கூட கொஞ்சம் டிலே ஆகும். பட்டு ஸ்போர்ட்ஸ்னு வரையில் எல்லாருமே ஒன்று சேர்ந்து தான் ஆகணும். ஸோ அது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ நான் ஸ்போர்ட்ஸ் மட்டும் சொல்லலை, ஏதாவது ஒரு இதில் சேர்ந்துக்கோங்க. சரி எனக்கு ஸ்போர்ட்ஸ் வராது அப்படின்னா சரி ஓகே பரவாயில்ல, ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஒரு கிளப்லேயோ. அண்ட் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சேன்னா கண்டிப்பாக அதை போய் பார்ட்டிசிபேஷன் பண்ணுங்கள்.
மஸ்ட்டு உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ தான் நீங்கள் இன்னும் காலேஜ் லைஃப்பை ரொம்ப நாள் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதுக்குன்னு எப்போவுமே தனியாக இருக்கிற மாதிரியே இருக்காதீங்க. பசங்களோட சேர்ந்து ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். குரூப்பாகவும் ஆக்டிவாகவும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் டு அதர். ஸோ யாரோடையுமே உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ நான் இதுக்காக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸ்டாப் மேக்கிங் எக்ஸிக்யூஷன் சொல்லி. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட லைஃப் ஸ்டைலையோ அண்டு உங்களோட மார்க்ஸ் ஸ்கோரையோ யாரோடையுமே கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ உங்களோட லைஃப் ஜேர்னியை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். உங்களோட தான் நீங்கள் தான் பார்க்கணும், அடுத்தவங்கள பார்த்து இருக்காதீங்க. ஸோ அவன் ரிச்சாக இருக்கானோ பூவராக இருக்கானோ அதை பற்றி நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஸோ அவங்க வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அதுபடி தான் அவன் இருப்பான். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கோ அதைப்படி தான் நீங்களும் இருப்பீங்க. ஸோ அவன் எப்படி இருக்கான் இவன் எப்படி இருக்கான்னு யாரோடையுமே கம்பேர் பண்ணாதீங்க. உங்களோட ஜேர்னியை நீங்கள் காலேஜில் நல்லபடியாக இருக்கிறதுக்காண்டி உங்களை மட்டும் பாருங்கள், யாருமே கம்பேர் பண்ணிட்டு இருக்காதீங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டே காலேஜுன்னு ஒரு லைஃப் சாப்டரே ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் ஃபியருக்கு இடம் கொடுக்காதீங்க. ஸோ ஸ்மைல் பண்ணுங்கள், பேசுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ ஃபஸ்ட் இயர் காலேஜ் போகிறீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி போங்க. ஸோ ஃபியர் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே காலேஜ் போயிட்டு என்னடா இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படி சொல்லி அந்த மாதிரி எதுவும் நினச்சிக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வரும்போது கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா காலேஜ் லைஃப் அவ்வளோ ஜாலியாக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்கள் காலேஜ் லைஃப்பை டைமை காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்க, கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து எப்படியெல்லாம் ஹாஸ்டலில் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் ஃபஸ்ட் இயராக காலேஜ் போகிறீங்கன்னா மறக்காமல் கீழே எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ மறக்காமல் இன்னொரு லைக் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். See you guys.